ஓகேங்க. நேற்று நம்ம பண்ண வரைக்கும் என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா, ஒரு ஆட் பட்டனை வச்சுக்கிட்டு இங்கே நம்ம சக்ஸஸ் ரெஸ்பான்ஸுக்கு புதுசாக பேக்கேஜஸ் எப்படி இந்த அலர்ட் இதெல்லாம் காட்டுறது அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போ யூசர்ஸ் அப்படின்னு இருக்கிறது இது ஸ்டாட்டிக்காக டேட்டா வச்சிருக்கோம். இதை வந்து டைனமிக்காக மாற்றணும். டைனமிக்னா ஃபர்ஸ்ட் ரோ விட்டுருங்க. இங்கே உள்ள இருக்கிற ரோஸ் எல்லாமே டைனமிக்காக மாற்றிக்கலாம். அதாவது எனக்கு என்ன ஏபிஐயில் வருதோ அது மட்டும். இப்போதைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ல நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா ஜஸ்ட் ஒரு டேபிள் ஃபார்மேட் யூசர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகே, எப்படி ஃபார் லூப் வந்து அதாவது மேப் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை வந்து நான் என்ன பண்ணலாம், இதை எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பேஜுக்கு கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணும்போது ஏபிஐ கால் பண்றது உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இந்த பேஜுக்குள்ளார போகும்போதே எனக்கு இந்த ஏபிஐ ஹிட் ஆகிட்டு இந்த டேட்டாவை எல்லாம் மேனிபுலேட் பண்ணணும். கரெக்டுங்களா? அதாவது இது ஜஸ்ட் உள்ளார போகும்போதே ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி இருப்பேன். என்ன சொன்னேன்? யாராவது சொல்லுங்க பாப்போம். யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்லிடணும். யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது இது ஒரு ஹுக். ஓகேவா? ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட் இது ரெண்டுமே கண்டிப்பா, இது எல்லாமே எதுவுமே பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஒரு விஷயத்தை நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இது யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது லாஸ்ட் டைம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, உள்ளார வரும்போது நான் இந்த விஷயத்த கால் பண்ணிப்பேன். நீங்க இது இல்லாம கூட நீங்க கால் பண்ணலாம். ஏபிஐ நீங்க இந்த இடத்துல போட்டிருக்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம அதையும் ட்ரை பண்ணோம். அது எப்ப பாரு ஹிட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதை எப்ப ஸ்டார்ட் பண்ணணும் எப்ப ஆஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் இருக்கவே இருக்காது. சோ அந்த ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்புக்கு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த யூஸ் எஃபெக்ட்ல இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எம்டியா போட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதை நான் சொல்றேன். இப்ப ஒரு பேஜுக்குள்ளார நான் என்டர் ஆகுறேன். என்டர் ஆகும் போதே நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த ஏபிஐ ஹிட் அடிக்கணும். இந்த யூசர் இருக்குல்ல, இந்த யூசர் லிஸ்ட், இந்த ஏபிஐ ஹிட் அடிச்சு டேட்டாவை எடுத்துட்டு வரும். அப்பா வந்துடுச்சு. இந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்து என்னுடைய டேபிள்ல நான் காட்ட போறேன். உள்ளார வரும்போது ஒரே ஒரு டைம் ஹிட் அடிச்சா போதும். ஏன்னா இங்க இருக்கிற ரெக்கார்டு ஒரு டைம் வந்தாலே போதும். அதுக்கப்புறம் திரும்ப நீ இங்க போயிட்டு திரும்ப இங்க வரும்போது அகைன் ஒரு டைம் ஹிட் அடிச்சு டேட்டா எடுத்துட்டு வந்தா போதும். சோ ஒரே ஒரு டைம் மட்டும் ரன் ஆகுறதுக்கு இந்த மாதிரி எம்டி அரே வந்து கடைசியா இந்த யூஸ் எஃபெக்ட்ல போடுவாங்க. இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா இது உன்னுடைய காம்பனன்ட்ல ஒரே ஒரு டைம் தான் ரன் ஆகும். ஓகேவா? இல்ல எனக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது, அத வந்து நான் இது பண்ணிக்கணும் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட்ல இங்க பாருங்க, யூஸ் எஃபெக்ட்ல கவுண்ட் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. எம்டியா விட்டா என்ன நடக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வேரியபிள்ல இந்த இடத்துல கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா, இதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் உள்ளார வரும்போது ஒரு டைம் கால் ஆயிட்டு அப்படியே விட்டுடும். ஓகேவா? சப்போஸ் நீங்க ஏதோ ஒரு கவுண்ட் வேரியபிள் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணும்போது எனக்கு அதனுடைய வேல்யூ நான் செக் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த விஷயத்தை இப்படி பண்ணுவாங்க. இந்த மாதிரி போட்டா என்ன மீனிங் அப்படின்னா, உன்னுடைய காம்பவுண்ட்ல இருக்கிற ஸ்டேட் வேல்யூ ஏதாவது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, இந்த கவுண்ட் ஏதாவது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இதுக்கு திரும்ப இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும். அதாவது எம்டி அரே அப்படின்றது உள்ளார வரும்போது ஒரு டைம் கால் பண்ணிட்டு அப்படியே அமைதியா இருந்துரும். இந்த கவுண்ட் அதாவது ஸ்டேட் வேரியபிளை நீங்க கொடுக்கறதால என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஏதாவது ஒண்ணு நடந்தாலுமே இந்த விஷயம் என்ன பண்ணும்னா அகைன் இந்த ஃபங்க்ஷனை கால்குலேட் அதாவது கால் பண்ணி விடும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இத ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை எடுத்துக்கோங்க, யூஸ் எஃபெக்ட எடுத்து நமக்கு இனிஷியலா ஒரு டைம் கால் ஆனா போதும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இங்க இவங்க வேற எதையோ ஒண்ணு வச்சிருக்காங்க. சோ எனக்கு இது தேவை கிடையாது. யூஸ் எஃபெக்ட நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். import use effect from react தான் இந்த விஷயத்தை கொடுக்கும். ஓகேவா? இது எனக்கு உள்ளார வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஏபிஐ ஹிட் அடிக்கணும். ஓகேவா? இந்த ஏபிஐ ஹிட் அடிக்கணும்.
ஏபிஐ ஹிட் அடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் நம்ம? ஆக்சியாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சியாஸ் வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இதை வந்து என் இடத்துல போட்டுக்கலாம். இப்போ இதனுடைய மெத்தட் நேம் கிஃப்ட். ஓகேவா? அதனுடைய ஏபிஐ நேம் என்ன அப்படின்னா இதுதான் ஏபிஐ நேம். ஓகேங்களா? இந்த ஏபிஐ தூக்கிட்டு இங்க போட்டுட வேண்டியது. ஃபார்ம் டேட்டானா ஒண்ணுமே கிடையாது, எம்டி தான். ஓகேவா? ஒண்ணுமே கிடையாது. இப்போ நான் இதுதான் பண்ண போறேன். இப்போ இதையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன், கீழே இருக்கிறதையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுல உள்ள வரும்போது எனக்கு சக்சஸ்லாம் காட்டணும்னு அவசியம் கிடையாது. டேட்டா மட்டும் இருக்கா அப்படின்றது சொன்னா போதும். ஓகே, இந்த மாதிரி வச்சாச்சு. டேட்டா வந்துச்சு. மொத்தம் எத்தனை ரெக்கார்ட்? 30 ரெக்கார்டு. ஓகேவா? 30 ரெக்கார்ட்ல ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? நம்ம இதுல எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப மல்டிபிள் ரெக்கார்டு இருக்கு. இதை எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஐடியா தான் இருக்கா? நான் எப்பயும் போல ஈவென்ட் டார்கெட் வேல்யூ அந்த மாதிரி ஈவென்ட் டார்கெட் தான். அதுல எப்ப நான் மல்டிபிள் டேட்டா வந்துச்சு? அந்த ஏபிஐயோட இதுரா அது. அந்த ஏபிஐல மல்டிபிள் ரெக்கார்ட வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இதோ போய் பார்த்தோம்னா தெரியும். அண்ணா வேல்யூ ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் யூசர்ஸ். யார் இது? திருமுருகன். ஓகே, டேட்டா அதாவது ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் யூசர்ஸ். கரெக்டா? அதுதான் அது இருக்கு. டாட் யூசர்ஸ். இப்ப போய் பாருங்க. முப்பது ரெக்கார்டு வந்துச்சு. இது என்னன்னா, இதுக்குதான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, போஸ்ட் மேன் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும்ல, அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நீங்க இதை போஸ்ட் மேன்ல பாத்தீங்க அப்படின்னா கிளீனா இருக்கும். யூசர்ஸ்ல அழகா இருக்கும். ஓகேவா? அரே போட்டுட்டு அதுக்குள்ளார ஒரு ஒரு ஆப்ஜெக்டா, ஆப்ஜெக்ட் ஒன்னு எங்க முடியுது, ஐடி பெரிய ஆப்ஜெக்டா இருக்கு. இங்க ஸ்டார்ட் ஆயிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் முடியும். ஓகேவா? இந்த மாதிரி 30 ரெக்கார்டு கொடுக்கறாங்க. இனிஷியல் இதுல 30 ரெக்கார்டு கொடுக்கறாங்க. ஓகேங்களா? இது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க அந்த ரெஸ்பான்ஸை முதல்ல போட்டுட்டு அது எங்கெங்க இருக்கு அப்படின்றத கரெக்டா நீங்க தான் செக்ரிகேட் பண்ணணும். இப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்ப திருமுருகன் சொன்ன மாதிரி இங்க இருக்கு. அதுல எங்க இருக்கு? டேட்டால. அதுல நமக்கு எது மட்டும் வேணும்? யூசர்ஸ் அப்படின்ற அரே மட்டும் வேணும். ஓகேவா? சரி, இப்ப இந்த யூசர்ஸ் அப்படின்ற அரே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணா எனக்கு அந்த ரெக்கார்ட் எல்லாமே இந்த இடத்துல வரும்? அரேல இருக்கிற வேல்யூ எப்படி இந்த இடத்துல காட்டுவீங்க? மேப் யூஸ் பண்ணலாம். மேப் யூஸ் பண்ணலாம். மேப் எப்படி டைரக்டா எப்படி யூஸ் பண்ண முடியும்? வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டு வேல்யூ எப்படி ஸ்டோர் பண்ணுவ? கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் சம்திங் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி அந்த இதெல்லாம் லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படி ஸ்டோர் பண்ணலாம். எல்லாம் மறந்துச்சு. யூசர்ஸ் லிஸ்ட் செட் யூசர்ஸ் லிஸ்ட் யூஸ் ஸ்டேட் ஒரு அரேவா கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த யூசர்ஸ் லிஸ்ட்ல தான் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா,
என்னுடைய ரெஸ்பான்ஸை வைக்க போறேன். ஏன்னா நீங்க உங்களுடைய இது வந்து ஆக்சஸ் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ், ஓகேவா? உங்களால இந்த வேல்யூவை அவுட்டர்ல எடுக்க முடியாது. இந்த இடத்துல எடுத்து ரெஸ்பான்ஸ் என்னன்றதுனா செக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதனுடைய அலை வந்து இதோடய முடிஞ்சு போச்சு. இதுக்கு தாண்டி வெளியே வரவே வராது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய நேட்டிவ் எலமெண்ட்ஸ் மூலமா தான் எடுக்க முடியும். நேட்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல வேல்யூ டிக்ளேர் பண்றது இப்படிதானே, யூசர்ஸ் லிஸ்ட், செட் யூசர்ஸ் லிஸ்ட், யூஸ் ஸ்டேட், ஓகேவா? இதுல அசைன் பண்ணிட்டா அப்படின்னா த்ரூ அவுட் த காம்பனன்ட்ல என்னால எடுக்க முடியும். இது லாஸ்ட் டைம் நான் சொன்னேனா இல்லையா? சரி, ஓகே, மறந்துட்டு இருக்கோம். ஓகே, எல்லாம் வேகமா சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்ப பாருங்க யூசர்ஸ் லிஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத response is not written. யூசர்ஸ் லிஸ்ட்ல ரெக்கார்டே வந்துச்சு. யூசர்ஸ் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு, ஓகேவா? இவ்வளவு ரெக்கார்டு வந்திருக்கு. சரி, இப்ப இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துச்சு. இப்ப அங்க இருந்து கீழே எடுத்துட்டு வரும், ஓகேவா? நீங்க இந்த ஹெட்டரை நீங்க தொடவே தேவையில்லை. இந்த பாடி ஆஃப் த எலமெண்ட்டை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும், ஓகேவா? அதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு செட் ஆஃப் ரெக்கார்டை மட்டும் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற 2 செட்டை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஸ்டாட்டிக்கு. இப்ப அந்த ஒரு செட்டை நான் வந்து டைனமிக்கா மாத்த போறேன், ஓகேவா? சோ இந்த விஷயத்த நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஃபார் லூப் பண்ண போறேன். ஓகே, ஃபார் லூப் அப்படின்றது இந்த இடத்துல மேப் அப்படின்ற மாதிரி சொல்லி இதுலயே இருக்குமே. லிஸ்ட் ஃபார்ஸ்ல மேப் அப்படின்னு போட்டு எடுக்கிறது. கீழே போனீங்கன்னா ஏதாவது இருக்கா பார்த்தா ஓகேவா? ஓகே, ஒரு ரெக்கார்டை நீங்க கார்ஸ்ல மேப்பு காரு, நம்ம கிட்ட யூசர்ஸ் லிஸ்ட் இருக்கு. யூசர்ஸ் லிஸ்ட் டாட் மேப் யூசர், ஓகேங்களா? போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னா கீ, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுல இருந்து தனியா செக்ரிகேட் பண்ணணும். இப்ப இத ஒரே ஒரு ரெக்கார்டை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு car is not defined. இது ஏன் இப்ப இந்த மாதிரி வந்துச்சு? நெக்ஸ்ட் தலைவலி எல்லாமே ஒரே ரெக்கார்டா வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா மேப் பண்ணிருக்கேன், ஓகேவா? மேப் செஞ்சிருக்கிறத நான் எதையுமே டைனமிக்கா சேஞ்ச்னா பண்ணல, ஓகேங்களா? இந்த விஷயத்த அப்படியே நான் மேப் பண்ணி வச்சிருக்கேன். சோ என்னுடைய யூசர் லிஸ்ட்ல டோட்டலா 30 ரெக்கார்டு இருக்கு, ஓகேவா? அதனால அது என்ன செய்யணும், 30 டைம் ஒரே ரிசல்ட்டை தான் கொடுக்கும், ஓகேவா? எனக்கு ஒரு டைமும் மாறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், ஃபார் லூப்ல இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே தான் இங்க. இப்ப பாருங்க, இதுல ஒரே ஒரு யூசர் டாட் ஐடி அப்படின்னு நான் கொடுக்குறேன். எப்படின்னா உங்களுக்கு ஐடி அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கீழே இங்க இருந்துச்சு ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கு, ஓகேவா? உங்களுக்கு தேவையானதை இந்த மாதிரி தனித்தனியா எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். 1ல இருந்து 30 வரைக்கும் மாறிடுச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதையும் நான் மாத்திக்க போறேன். எப்படி அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு மார்க் இது
இங்க பாருங்க. ஸோ டைனமிக்கா எல்லாமே வந்துடுச்சு. ஓகேங்களா, டைனமிக்கா எல்லா டீட்டெயிலும் நமக்கு வந்துடுச்சு. இதுல எக்ஸ்ட்ரா நீங்க எடுக்கணும், இப்ப மெய்டன் நேம் அப்படின்னு இருக்கா, இது வேணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இப்படி நீங்க இதை போட்டாலே போதும், ஏஜ்ன்ற இடத்துல மெய்டன் நேம் மாறிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே ஏதாவது காம்ப்ளிகேட்டடா இருக்கா அப்படின்னு. ஓகே, இந்த இது இருக்குல்ல, இதை நீங்க ஜேசானா வந்து இதுல பாக்கிறதுக்கு பதிலா ஜேசான் பியூட்டிஃபையர் அப்படின்னு இருக்கும். எல்லாத்துக்குமே பியூட்டிஃபையர்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. HTML வந்து ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா கலர் முடன்னு இருக்கும். ஓகேவா, அதை நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா HTML பியூட்டிஃபையர் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபை பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ கொஞ்சம் ரீடபிளா இருக்கும். இது பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும். ஓகேங்களா, இங்க வந்து இது எதுக்காக நான் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, இப்ப நமக்கு ரெக்கார்டு ஒரு ரெக்கார்டு இது ஃபுல்லாவே இருக்கு. இதுல ஐடி ஃபர்ஸ்ட் நேம் இதெல்லாம் எடுத்துடலாம். இப்ப ஹேரோட கலரை நான் எடுக்கணும். இப்ப நீங்க அதை எப்படி எடுத்து காட்டுவீங்க? hair dot color. அவ்வளவுதான், ஹேர் டாட் கலர். ஸோ ஆப்ஜெக்டை பொறுத்த மட்டும் டாட் வச்சு உள்ள போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்ப அட்ரஸ்ல கோஆர்டினேட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அட்ரஸ் டாட் கோஆர்டினேட் டாட் லேட்டு லாங்கு அப்படின்னு எடுக்கும். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் கலருக்கு போயிடுவோம். ஸோ நீங்க கலர் ஆட் பண்றதுக்கு முன்னாடி இங்க இந்த காலம் கொஞ்சம் ஹெட்டரை இந்த மாதிரி வச்சுக்கோ, லொகேஷன் அப்படின்னு ஒண்ணு வச்சு. ஓகேவா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் 2 ஃபீல்டு எடுத்துக்கிட்டு அதுல எங்க இருந்துச்சு ஹேர்ல கலர், ஹேர்ல கலர் இந்த மாதிரி. இப்ப லொகேஷன் வேணும் அப்படின்னா ஓகே, ஒரு விஷயம் தான் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸி தான். அட்ரஸ்ல கோஆர்டினேட்ல லேட்டு லாங். ஓகேவா, அட்ரஸ்ல கோஆர்டினேட்ஸ்ல லேட்டு லாங், அட்ரஸ்ல கோஆர்டினேட்ஸ்ல லேட். ஓகேவா, இன்னொன்னே நான் இதுலயே காட்ட போறேன் அப்படின்னா ஆமாம் தெரியல. LNG ஓகே, அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இதுவா இருக்கும். இப்போ பேங்க் இது இது இதெல்லாம் ஈஸியா எடுத்துடலாம். எதுக்காக நான் பர்டிகுலரா நான் இதைய மட்டும் எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்றதுக்காக அதை எடுத்தேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது ஒரு தேர்ட் பார்ட்டி ஏபி. நம்ம ஆட் பண்ற ரெக்கார்டு, இப்போ நான் டெஸ்ட்னு ஒன்று ஆட் பண்றேன், ஆட் ஆயிட்டு இருக்கும், டேட்டா பேஸ்ல போய் விழுந்திருக்கும், ஆனா அவங்க அதை நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, நமக்கு இந்த 30 ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் ரிப்பீட்டட்லி வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனா இதையுமே நம்ம டைனமிக்கா அச்சீவ் பண்ணியாச்சு. இன்னும் நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க காலம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுல இருக்கிற விஷயத்தை எடுத்து வச்சு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரியா, எதுக்காக இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்ப நான் டேஷ்போர்டு போறேன், என்னுடைய யூசர்ஸ் டேபிள்ல மொத்தம் 30 ரெக்கார்டு இருக்கு. எனக்கு இந்த இடத்துல நான் 30ன்னு காட்டணும். இது அப்படியே சிமிலர் டு நம்ம லாஸ்ட் வீக் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தோம். நான் இன்கிரிமெண்ட்டை கிளிக் பண்ண எனக்கு எப்படி அங்க ஹெட்டர்ல மாறிச்சோ அந்த மாதிரி இப்ப நடக்கணும். புரியுதா, நான் என்ன கான்செப்ட் சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? இப்ப நான் யூசர்ஸ்ல போறேன். ஓகேங்களா, இனிஷியலா டேஷ்போர்ட்ல ஒண்ணுமே இல்ல, 0னே இருந்துட்டு போகும். எங்க டேஷ்போர்டு போயிடும். முட்டை முட்டை முட்டை. நான் ஒரு அட்மின் உள்ள போகும்போது இனிஷியலா எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் நான் யூசர்ஸை ஆட் பண்ணிடுறேன். இதை கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிடுறேன். 30 யூசர்ஸ் இருக்காங்க. இந்த 30 யூசர்ஸை நான் இந்த இடத்துல காட்டுறேன். இப்ப நீங்க என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஆனா அதே ஏபிஐ ஹிட் அடிச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா, எஸ் வரும் தான், அது எனக்கும் தெரியும். ஆனா எனக்கு என்ன அப்படின்னா ஒரே ஒரு டைம் இந்த ஏபிஐ ஹிட் அடிக்கிறேன், ஹிட் அடிச்சு அதனுடைய கவுண்டை நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அது என்ன எனக்கு ஹெல்ப் அப்படின்னா, நான் அகைன் வந்து அந்த ஏபிஐ ரிப்பீட்டடா கால் பண்ணணும்னு அவசியம் இருக்கு. ஓகே, ஒரு டைம் ஹிட் அடிச்சிட்டோம்னா அது போய் ஒரு ரீடெக்ஸ் அப்படின்ற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்ல போய் ஸ்டோர் பண்ணி இருக்க போகுது. எனக்கு எப்ப தேவையோ அப்போ வந்து அதை நான் இங்கே எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன்.
நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா புரியலையா? ஒண்ணும் கிடையாது. லாஸ்ட் டைம் நம்ம இன்கிரிமெண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். கிளிக் பண்ண 1 2 ரைட் மேல மாறணும்னு கேட்டிருந்தேன். எப்படி அச்சீவ் பண்ணோம்? ஆக்ஷன், ரிடியூசர், ஸ்டோர், இண்டெக்ஸ். ஓகேங்களா? அப்படி கனெக்ட் பண்ணி வச்சு ரெடி பண்ணணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டு, யூசர், ப்ராடக்ட், வெண்டர் 3 இது இருக்கு. ஓகேவா? இது எப்படி பண்ணணும்? நீங்க ஹலோ ஹலோ நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கேக்குதுண்ணா. 1 செகண்ட் 3-4 டைம் சொல்லுங்க. இந்த இடத்துல எனக்கு இதனுடைய கவுண்ட் எடுத்துன்னு வந்து காட்டணும். என்ன செய்யணும்னு கேட்டேன். யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி அதுல அப்படி பண்ணலாமா? யூஸ் நான் யூசர் டாட் லென்த் கொடுக்கலாமாண்ணா? எப்படி நீங்க ஸ்டேட் மேனேஜ்மெண்டே பண்ணாம இப்ப நான் பண்ணிருக்கிறது ஸ்டேட்டை வச்சு பண்ணிருக்கேன். அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல மட்டும் தானே ஒர்க் அவுட் ஆகும். இது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இல்ல. இது என்ன சொல்றது? கண்ட்ரோல்டு காம்பனன்ட்ஸ். இந்த காம்பனன்ட்டுக்கு மட்டும்தான் இது ஒர்க் அவுட்டே ஆகும். இப்ப யூசர் லிஸ்ட் டாட் லென்த்னு போட்டா இந்த இடத்துல தான் அதனுடைய கவுண்ட் காட்டும். டேஷ்போர்டுக்கு எப்படி நீ எடுத்துட்டு போய் யூசர் லிஸ்ட் டாட் லென்த்னு போட்டா வந்துருமா? ரீடெக்ஸ் வச்சு பண்ணலாமா? ஏன் அதுதான் சொல்றேன். ரீடெக்ஸ் வச்சு தான் பண்ணணும்ன்ற. அண்ணா இப்ப நம்ம ப்ராப்ஸா வச்சு கொண்டுட்டு போறோம்னா எப்படி இங்க இருந்து, அதாவது நான் முதலே சொல்லலாம், பேரண்ட் டு சைல்டு வந்து பாசிபிள். ஓகேவா? ப்ராப்ஸ் அப்படின்றது. ஓகே, சைல்டு டு ப்ராப்ஸ் பேரண்ட்க்கு வந்து நாட் பாசிபிள். அதுக்கு தான் லாஸ்ட் டைம் ஒரு எக்ஸாம்பிளே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். கிளிக் பண்ணா மேல கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே,